பாஜகவினர் தொடர்ந்து வதந்தியை பரப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்றிலிருந்து ஏதோ தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவென்று கோயில்களிலே எந்த விதமான பூஜையோ புனஸ்காரமோ எந்தவித வழிபாடோ செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது என்று ஒரு பொய்யை பரப்பி கொண்டிருந்தனர். இந்த பொய்யை யார் பரப்புனா, இந்த வதந்தியை யார் பரப்புறான்னு பார்த்தா ஒன்றிய நிதியமைச்சர் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்பார் என்று பார்த்தால் இப்படி தமிழ்நாட்டில் வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார் ஒன்றியத்துடைய நிதியமைச்சர். அது பொய், அப்படி எந்த விதமான தடையும் இல்லை என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அண்ணன் அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்த பிறகும் மீண்டும் மீண்டும் இதே பொய்யை சொல்லிக்கொண்டே வந்தனர். இன்றைக்கி அதை அடுத்த கட்டமாக இன்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து ஏதோ தமிழ்நாடு அரசு பூஜை செய்வதை தடை செய்து விட்டது, அதற்கு நாங்கள் அனுமதி வாங்குகிறோம் என்பது போல ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். அந்த வழக்கை இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த வழக்கை விசாரித்து ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவை படித்தோம் என்றால் பாஜகவினர் எப்படி பொய் சொல்கிறார்கள், எப்படி வதந்திகளை பரப்பி கொண்டிருந்தனர் என்று அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். அந்த உத்தரவிலே தெளிவாக சொல்கிறார் நீதியரசர், looking at the stand of the state government and the police, it is clear per se that there are no restrictions for conduct of any pujas, annadanas or reciting Ram Nama என்று தெளிவாக உத்தரவில் சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் நின்று விடவில்லை, மிஸ்இன்ஃபர்மேஷன் should not be spread என்றும் சொல்லியிருக்கிறார். வதந்திகளை பரப்பாதீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் வதந்திகளை யார் பரப்பி கொண்டிருக்கிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும். பாவம், பாஜகவினர் இதை ஒரு பெரிய ப்ரொபகண்டாவாக எடுத்து செல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த முயற்சியிலே படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஆளுநர் என்று அவமானப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு அவமானம் தமிழ்நாட்டுடைய ஆளுநருக்கு தேவையா என்று தெரியவில்லை. காலையில் கோதண்டராமர் கோயிலுக்கு போனாராம். அங்கே பூசாரிகளின் முகத்திலே கண்களிலே அச்சத்தை பார்த்தாராம். இவர் என்ன சைக்கியாட்ரிஸ்டா இல்லை விஞ்ஞானியா? கண்ணை பார்த்த உடனே உள்ளத்தில் என்ன இருக்குன்னு தெரிகிறதுக்கு அதை அற்புதமாக எல்லோருமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த பூசாரிகளிடமே பேட்டி எடுத்து ஒன்றுமே இல்லை, எப்பொழுதும் போல தான் இருக்கிறோம், நன்றாகத்தான் இருக்கிறது என்று அந்த பூசாரிகள், அந்த கோதண்டராமர் கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் பேட்டியும் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு அவமானம் இந்த ஆளுநருக்கு தேவையா? இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, ஒட்டுமொத்த பாஜகவினரும் தமிழ்நாடு அரசை தவறாக சித்தரிக்க முயன்று அந்த முயற்சியிலே ஒரு மட்டமான தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஏன் இதை செய்கிறார்கள் அப்படின்ற அந்த கேள்வி வரும். இந்த ராமர் கோயில் திறப்பு விழா பாஜகவினருக்கு ஐ திங்க் அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு அந்த அரசியல் ஆதாயத்தை கொடுக்கவில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு போலி பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். இவங்கெல்லாம் இதற்கு எதிராக இருக்கிறார்கள், நாங்கள் இதையெல்லாம் முறியடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போலி பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அதிலையும் படுதோல்வி. என்ற உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு பாஜகவினர் செய்யக்கூடிய அந்த பொய் வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது, சாவு மணி அடிக்கிறது. நன்றி, வணக்கம்.